ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட சேனல். இந்த வீடியோவில் உங்கள் பிள்ளைகள் சொக்கத்தங்கமா என்பதை பற்றி ஒரு சின்ன அனலைட்டிக், ஒரு டிஸ்கஷன், ஒரு கிளாரிஃபிகேஷன். நிறைய பேர் என் பிள்ளையை நான் வெளியே விட மாட்டேன், என் பிள்ளை ரொம்ப நல்லவன், என் பிள்ளையை யாரோடு சேர விட மாட்டேன், நான் என் பிள்ளையை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், இதெல்லாம் உனக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸு, பெற்றோர்கள் சொல்லி கொண்டே இருப்பார்கள். இதில் நான் ஒன்று என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு பொற்கொள்ளர் கட்டை, கோல்ட் ஸ்மித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொற்கொள்ளர் கட்டை போய் சுத்தமான தங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தூள் அப்படியே தான் கிடைக்கும், பவுடராக தான் கிடைக்கும், சின்ன சின்ன துகள்களாக தூளாக தான் கிடைக்கும். அதை எடுத்துன்னு போய் பொற்கொள்ளர் கட்டை கொடுத்து, இதை எங்களுக்கு ஒரு தங்க ஆபரணமாக செய்து கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அவர்கள் ஏதோ ஆபரணங்களானா தங்க ஜிமிக்கோ, கம்புலோ, ஒட்டியானமோ, வளையலோ, மோதிரமாகவோ செய்து கொடுங்கள் அப்படின்னு கேளுங்க. அவர்கள் செய்து கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் பியூர் கோல்டை கொடுத்து செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க. அவர்கள் அதில் பித்தளை, அதில் செம்பு ஏதாவது ஒன்று கலந்தாதான், வெள்ளி கலந்தாதான் தங்க ஆபரணங்களை செய்ய முடியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் சுத்தமானவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில், நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது வேண்டும் என்றால் அவங்க என்ன பண்ணலாம், உங்களை நாடியோ உங்களோட சேர்ந்தோ இருக்க முடியும். ஆனால் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் வெளியில் சென்று தான் ஆக வேண்டும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்த சொசைட்டியே, இந்த சமுதாயமே அனைவரும் சேர்ந்து போட்ட ஒரு குப்பை தான். அனைவரும் சேர்ந்து போட்ட ஒரு குப்பை தான். எல்லா ஆளுக்கும் இருக்கும். எல்லா நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நல்ல மனிதர்கள், கெட்ட மனிதர்கள், ஆவரேஜான ஆளுங்க எல்லாமே கலந்து தான் இந்த சமுதாயம், இல்லைங்களா? சரிங்க, நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய பிள்ளைகளை சொக்கத்தங்கமாக வளர்த்து வச்சுக்கிறீங்க இல்லையா? அப்போ வெளியில் வரும்போது அவர்கள் இங்கே சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தர்னு தெரியுங்களா? கௌதம புத்தர். அவர் என்ன பண்ணாருங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் மிகப்பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா? என்னுடைய பிள்ளைக்கு முதுமைனா என்னான்னு தெரியக்கூடாது, பசினா என்னான்னு தெரியக்கூடாது, துக்கம்னா என்னான்னு தெரியக்கூடாது அப்படின்னு பொத்தி வளர்த்து அவர்கள் அந்த எதுவும் கலப்படம் இல்லாத ஒரு கோல்டாக வளர்த்துனாங்க. ஒரு காலகட்டத்தில் அவர் வெளியே வரும்போது தான் தெரியுது, இதெல்லாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் அவருக்கு ஒன்று தெரிஞ்சுது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம் ஆசை தான். ஆசையை விட்டொழிக்கணும். அந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு எத்தனை வருடம் ஆச்சு தெரியுங்களா? அதுக்கு அப்புறம் தான் ஞான சித்தி அடைஞ்சது, ஞானம் அடைந்தார், போதி மரத்திற்கு கீழே ஞானம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக அவர்களுடைய நம்ம போதனையை எடுத்துக்கிறோமே தவிர, அவர் பட்ட இன்னல்கள், அவர் படாத கஷ்டம் இல்லை. ஏன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் அது மாதிரி செஞ்சுருக்காங்க. அதனால் உங்களுடைய பெற்றோர்கள், அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை, என் பிள்ளை நல்லா வளரணும், நல்லா எந்த இதுவும் தெரியக்கூடாதுன்னா, நல்லவர்களாக தெரிய வேண்டும் என்றால் பக்கத்து ஒன்று கெட்டதுன்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தா தான் அவன் நாளைக்கு அவன் அந்த கெட்டவர்களை எப்படி அணுகணும், கெட்ட சூழ்நிலைகளை எப்படி அணுகணும், ஒரு கெட்ட விஷயத்தை எப்படி அணுகணும்னு அவனுக்கு தெரியணும். அப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டால் மட்டுமே, உருவாக்கி கொடுக்கணும். அப்போ தான் அவனால் இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, நம்ம ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவன் சர்வைவ் ஆகுவான். உங்கள் பிள்ளைகள் சர்வைவ் ஆகுவாங்க. அதற்கு இடம் கொடுக்கணும். நல்லவர்களாக வாழ வேண்டும், நல்லவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சூழ்நிலையில் புரிந்து கொண்டால் மட்டுமே அவன் இந்த உலகத்தில்
நல்லவனாக வாழ முடியும். அப்போ அந்த சூழ்நிலை தெரியணும், அந்த இடம் பொருள் ஏவல் தெரியணும், யார் ஏமாத்துறான், யார் திருடுறான், யாரை நம்மளை போட்டு கொடுக்குறான் அப்படின்றத தெரிந்தால் மட்டுமே தான் உங்களுடைய பிள்ளைகள் அதற்கு தகுந்தாற் போல தன்னை வடிவமைத்து கொள்ள முடியும், வடிவமைக்க முடியும், மாற்றிக்க முடியும். அந்த சூழ்நிலையை கொடுக்காமே 24 கேரட் கோல்டு மாதிரி நம்ம இருந்தோம்னா நாம் எதற்கும் உதவ மாட்டோம். எல்லாரும் நம்மளை புறக்கணிப்பாங்க. இன்னல்களை பார்த்து நம்மளால் தாங்க முடியாது, கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாது. கெட்டவங்க யார், நல்லவங்க யார், ஆவரேஜ் இருக்கிறவங்க யார், நம்மளை யார் காலை இடறி விடுறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க தெரியாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொடுத்து அதனை அவர்கள் பக்குவப்படுத்தினால் மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் நீடித்த நிலையான வளர்ச்சியை பெற முடியும். அதனால் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கள், அதற்கு தகுந்தாற் போல தன்னை வடிவமைக்க கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்றாற் போல, இந்த சொசைட்டிக்கு ஏற்றாற் போல வடிவமைத்து கொள்ள முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.